தெற்கு பார்த்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க. ஸோ என்னெல்லாம் கவனிக்கணும் அந்த பிளானோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ இப்போ வரைபடத்தை போய் பார்ப்போம் வாங்க. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு, ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தெற்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலைங்கிறது பின்னாடி வரும். அதில் போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பும் அமைக்கும். நான் குட்டியாக காமிச்சிருக்கிறேன், பெருசாக இடம் எடுத்துக்கிறோம். வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைச்சிக்கணும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். ஸோ இது பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா 5G. 22க்கு 39 107 குழி. ஏன் சாமி இந்த குழி பொருத்தம்ங்கிறது என்ன? ஒரு குழிங்கிறது 34க்கு 34. இந்த சதுரடி டிவைடட் பை 8.03 ஆல் வகுத்தால் 107 குழி கிடைக்கும். அதில் வந்து டிவைடட் பை 8 ஆல் வகுத்து மீதம் வர்றது சிம்மமனை. 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் உள்ளது. தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை தலைவாசல் வைத்தால் பொன் மூட்டை மூட்டையாக சேரும். இப்போ ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் நல்லா கிடைக்கும். வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், பீரோ, மாடிப்படி ஏறி போகிறதற்கு உண்டான அமைப்பு. அப்படின்னா என்னது? வீட்டுக்குள்ளேயே ஏறி போகிறது, கீழே பார்க்கிங். ஸோ மேலே வீட்டுக்குள்ளேருந்து கன்னி மூலை உயரமாக ஏறி வரும். காசு பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல பூஜையை வந்து இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. பிளானை வாஸ்துப்படி பார்த்து எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? இந்த பிளான் நீங்கள் குழிப்புறத்தை எல்லாம் சொல்கிறீங்க சார், குழிப்புறத்தை எப்படி பார்க்குறது? அப்புறம் நிறைய கோவில்கள் சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கிளாஸ் பண்ணலாமா? இந்த மாதம் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங்கில் கிளாஸ் நடக்கும். 4 புஸ்தகமும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். தகவல் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.